அதன்படிதான் மசோதாக்களை நிறுத்தி வைக்கும் ஆளுநருக்கு எதிராகவும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்ய கோரியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது தமிழ்நாடு அரசு. இதனால் பதற்றமான ஆளுநர் வழக்கு விசாரணைக்கு வரும்போது 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பினார். மீண்டும் அந்த 10 மசோதாக்களை சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியது தமிழ்நாடு அரசு. இந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் ஆளுநர் ரவி. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்கள் சென்றது குறித்து அரசு தரப்பிலிருந்து ஆட்சேபனை தெரிவித்திருந்தனர். அப்போது மசோதாக்கள் குடியரசுத் தலைவரிடம் சென்றுவிட்டதால் அவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட முடியாது. அவரிடமிருந்து மீண்டும் மசோதாக்களை பெற்று ஆளுநரிடம் தரவும் முடியாது. எனவே இந்த வழக்கை பொறுமையாக விசாரிக்கலாமா என்று தலைமை நீதிபதி கூறியதோடு விரைவில் ஆளுநர் முதல்வர் சந்திப்பு நிகழ வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். இது தொடர்பாக மூத்த IAS அதிகாரியிடம் பேசும்போது, சமீபத்தில் ஆளுநர் திருப்பி அனுப்பிய 10 மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பப்பட்டது. அதை ஆளுநர் பரிசீலனை எடுத்திருந்தால் அரசு